என்னோடய கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இருந்துங்க திருவாதிரை கண்டிப்பாக தவறாமல் பிடிச்சிருவேன். அதாவது இது என்ன அப்படின்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற திருக்கல்யாணத்தை தான் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே நடக்கும். திருக்கல்யாணத்துக்கு முன்னத்த நாள்லேருந்தே விரதம்லாம் பிடிச்சி அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் தெரிகிற அன்னைக்கு காலையிலேருந்தே விரதம் பிடிப்பாங்க. நைட்டு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் பிள்ளாரெல்லாம் பிடிச்சு நமக்கு தேவையான சரடெல்லாம் மஞ்சள் தடவி வச்சு சாமிக்கு முன்னாடி படையல் போட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு விரதம் விடுவாங்க. இந்த விரதம் எப்படி விடணும் அப்படின்னா, நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவை பார்த்துட்டு தண்ணி தெளிச்சுட்டு வாழைப்பழத்தில் கொஞ்சோண்டு பஞ்சோ இல்லை திரியோ வச்சுட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம படையல் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அங்கே போய் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமியை கும்பிட்டு திருப்தியாக வந்தாச்சுங்க.